ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது நம்ம சீசா ட்ரேடர் நம்ம சேனல். இது நம்ம சேனலில் டெய்லி வந்து நிஃப்டி பிஃபோர் சார்ட், அதாவது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து காலையில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், கால் சைடில் புட் சைடில் அது என்ன பாயிண்ட்டு மார்க் பண்ணணும் அப்படின்றத டேட்டாவெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்குறது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனலில் இல்லாதவங்க அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்டும் அப்பப்போ உடனுக்குடனே டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் டெலிகிராமில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிஸ், போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க வியூஸ் பார்க்குறதுக்காக கொண்டு வர்றது. ஆக்சுவலாக அப்படின்னு எதுவுமே இல்லை. நமக்கு நாமளே வடிவம் அமைச்சிக்கிறது தான் அந்த ஷேர் மார்க்கெட்டு. அதனால் அப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அது நீங்கள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் அதிலே மூழ்கி போயிட்டு உங்களுக்கு வந்து பல உருவங்கள் அதில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை. ஏன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா தான். நீங்கள் என்எஸ்சி வெப்சைட், பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதுதான் சிலபஸ். நம்ம ஆளுங்க அதெல்லாம் விட்டுட்டு சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் பிரேக் அவுட்டு அப்படின்லாம் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அது எதுவுமே சிலபஸில் கிடையாது. எல்லாமே அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே சிலபஸில் உள்ளது மட்டும்தான். ஸோ டெலிகிராமில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதை பாருங்கள். இன்ட்ராடே சார்ட் ஃபார் 13, அதாவது இன்றைக்கி 13 ஆகஸ்ட். ஸோ இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் 7:15 போஸ்ட் பண்ணியாச்சு. சென்செக்ஸ் ஏன் கொடுக்கலன்னா, சென்செக்ஸில் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகலை. அது என்ன காரணம்ன்றது இந்த வீடியோ முடியும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நிஃப்டி சார்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 24,400 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். பட் என்னென்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால வழக்கம் போல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆனது. எவ்வளோனா 50 பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆனது. ஸோ கேப் அப் ஆனதுனால 24,400க்கு பதிலாக இங்கே 450 கால் ஆப்ஷன், 600க்கு பதிலாக 650 புட் ஆப்ஷன். மற்றபடி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் வந்து 9:20 அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் செயின் டேட்டாவும் இந்த பாயிண்டில் எப்போ கிராஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டோ, செகண்ட் பாயிண்ட்டோ, தேர்ட் பாயிண்ட்டோ, பிஇபியில் எதுலையாவது இந்த மார்க்கெட் இங்கே மேலே இங்கே கீழே போகுது, இல்லைன்னா இந்த சைட் கீழே இந்த சைட் மேலே போகுதுன்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்தால் சப்போஸ் இப்போ செகண்ட் பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் நம்ம டார்கெட் தேர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்டில் என்ட்ரி எடுத்தால் செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்படி இன்றைக்கி வந்து என்ட்ரி கிடச்சிது. ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுச்சுன்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து கால் சைடு மட்டும்தான் காட்டுச்சு. ஸோ கால் சைடுன்றனால இன்றைக்கி பாருங்கள், இது வந்து 9:22க்கு நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துட்டேன். 9:30க்கு வந்து இந்த ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கால் சைடு கொடுத்துருந்தேன். அடுத்த ½ அன் ஹவரில், அதாவது 3/4 மணி நேரத்தில் நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் வாங்க என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து செகண்ட் பாயிண்ட்டை தாண்டி தான் ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்ட் பிஇபியை தாண்டி ஓப்பன் ஆகிருக்கு கால் சைடில். அப்போ புட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா, செகண்ட் பாயிண்ட்டு கீழேயும் பிஇபி கீழே இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்குது இங்கே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் கேண்டில் தான் நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸே சூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம்னாலும் அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல, அதாவது 4வது கேண்டிலில் இங்கே வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் இங்கே விக்கு விட்டு பக்கத்தில் போயிருக்கு. பட் தொடலை, 143 தொடலை, பிஇபியே தொடலை. ஸோ இதை தொடாமல் பக்கத்தில் போயிருக்கு. ஒரு 145, 147 என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ அங்கேருந்து நம்மளோட தேர்ட் பாயிண்ட் தான் டார்கெட்டு. இது 211 பட் 205 வரைக்கும் வந்தது. ஸோ இதுவே ஒரு நல்ல ஹை தான். எவ்வளோனா ஒரு 50 பாயிண்ட், 55 பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே கேப்சர் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியில் 55 பாயிண்ட்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள், பிஇபியை தொடர மாதிரி வந்திருக்கு. இதே டைமில் இங்கே பாருங்கள், இந்த டைமில் பிஇபியை கூட தொடலை. ஸோ திரும்ப இங்கேருந்து ரீஎன்ட்ரி, பக்கத்தில் வந்து ரீஎன்ட்ரி எடுத்திருந்தா திரும்ப வந்து மறுபடியும் டார்கெட். ஸோ 2 தடவை நமக்கு 55 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அதே டைமில் கால் ஆப்ஷன் மேலே போகிற நேரத்தில் புட் ஆப்ஷன் கீழே போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி சீசா. அதாவது ஒரு சைடு ஏறினா இன்னொரு சைடு இறங்கணும். ஸோ அதுதான் லாஜிக்கு, அதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைடில் காட்டுச்சு.
நம்ம ப்ரீமியம் சார்ட்டும் கால் சைடில் கிடச்சி. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆனால நமக்கு வந்து ஃபைனல் டார்கெட் வரைக்கும் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ டுடே ஹிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நாளைக்கான செயின், நாளைக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டு போடுறேன். ஒரு நிமிஷம். இன்ட்ராடே குரூப். ஓகே, இன்றைக்கி இன்ட்ராடேயில் இங்கே பாருங்கள், நம்ம ஆளுங்க வந்து இது பாருங்கள், டுடே சென்செக்ஸ் சார்ட் கேட்டாங்க. அதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் வந்து வில் செட்டில் டுடே ஒன்லி. அதாவது நேற்று செக் பண்ணப்போ சென்செக்ஸில் பாயிண்ட்ஸ், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே ஐடிஎம்மில் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஐடிஎம் எல்லாமே செட்டில் ஆகாமல் 1600 1700 இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து பையர் செல்லர் யாருமே இல்லை, நம்மளால் வால்யூம் இல்லாதனால அந்த ப்ரீமியம் வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸோ செட்டில் ஆகாதனால அதை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், ரன்னிங் டேத்தில் இது புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். ஸோ கால்லேருந்து கீழே வருது, புட்லேருந்து மேலே போகுது. ஸோ அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் ஆப்ஷன் செயின் வந்து கால் சைடு தான் ஃபேவராக இருக்குது, ஆனால் இங்கே புட் சைடில் என்ட்ரி இருக்குது, எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் இர்ரெலவெண்ட்டாக காட்டும்போது நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ அப்படியே எடுத்தாலும் ஒரு 10 பாயிண்டில் நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி கால் சைட் டார்கெட் கிவன், அகைன் இட் இஸ் ட்ரிகர் ஃப்ரம் புட் சைட் பட் ஐவி இஸ் ஃபேவர் டு கால் சைட், இட் மீன்ஸ் புக் லெஸ் ப்ராஃபிட். இப்படி இர்ரெலவெண்ட்டாக இருந்தால் ஒன்று கம்மி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், இல்லைனா மாறவே கூடாது, அதாவது புட் சைடில் போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மறுபடியும் அவர் சொன்ன ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப கால் சைட் டர்ன். ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே போய் நம்ம டார்கெட் வந்து கால் சைடில் தான் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கான சார்ட், இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் சார்ட். இது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கால் ஆப்ஷனில் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,500 கால் ஆப்ஷன், 24,700 புட் ஆப்ஷன். இதுதான் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு பிரச்சனை, இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் வந்து டவுன் ஆகிற மாதிரியும் புட் ஆப்ஷன் வந்து மேலே ஏறுற மாதிரி நாளைக்கு காட்டுது. ஸோ நாளைக்கு வந்து புட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் அப்புறம் இப்போ இது வந்து நிஃப்டி. இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், இது வந்து சென்செக்ஸில் 80,000 கால் ஆப்ஷன் அண்ட் 81,000 புட் ஆப்ஷன். இதுதான் பாயிண்ட். இதுவுமே புட் சைடு வந்து மேலே போகிற மாதிரியும் கால் சைடு வந்து கீழே போகிற மாதிரியும் இருக்குது. ஆனால் இதில் என்ன, நான் நேற்று வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து செட்டில் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வந்து, அதாவது செகண்ட் பாயிண்ட் இஸ் சென்டர் பாயிண்ட். இது 541 காட்டுது கால் சைடில், புட் சைடில் பாருங்கள் 855 காட்டுது. அதாவது இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கிற வேல்யூ இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்குது, இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கிற வேல்யூ அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதுதான் செட்டில் ஆகலை. இதே மாதிரி தான் நிஃப்டியும் இருந்தது. அதாவது புட் சைடில் வந்து அதிகமான ப்ரீமியம், கால் சைடில் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதனால் முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, 541 ரூபா இருக்க வேண்டிய இடம் 855 ரூபாய் இருக்குது. இதுதான் இதோட அர்த்தம். அதாவது 899 ரூபாய் இருக்க வேண்டிய இடம் 1286 ரூபாய் இருக்குது. ஸோ கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது ரேட்டெல்லாம். இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் 293 இருந்தால் அதே நியரஸ்ட்டு ஒரு 300 310 வரணும், ஆனால் இருக்க வேண்டியது 500 ரூபா இருக்குது. ஸோ இதே தான் நிஃப்டியிலே இருந்தது. இங்கே பாருங்கள், நிஃப்டியில் சென்டர் பாயிண்ட் 91, இதோட தேர்ட் பாயிண்ட்னா 169. ஆனால் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், செகண்ட் பாயிண்டில் இருக்குது 116. செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே 91, அது அப்படியே ஃபஸ்ட் பாயிண்டில் இந்த சைடில் பாருங்கள் 83 இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டி சென்செக்ஸ் சேமாக இருக்குது. நம்ம கால்குலேஷன் வந்து கரெக்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட்லேருந்து எடுக்கிறது தான் இது. ஸோ அதில் மாற்றம் இல்லை. ஸோ இதனால் மிகப்பெரிய தாக்கம் உண்டாகும், மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும் மார்க்கெட்டில். நாளைக்கு பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.